Hi guys, welcome to ETMax 12th Standard Business Max Chapter 1 Exercise 1.2 ஓட third sum பார்க்கலாம். The total of 8,600 was invested in two accounts. இப்போ வந்து ரெண்டு அக்கௌண்ட்டில் வந்து 8,600 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு அக்கௌண்ட் நம்ம எக்ஸ்வைன் எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் வேல்யூ வந்து 8,600 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து one account earned 4.3/2% annual interest and the other earned. இப்போ வந்து இது வந்து x, இது வந்து y. annual income interest, இந்த டோட்டல், இதோட டோட்டல் வந்து 431.25. அதான் அதோட டோட்டல். இப்போ வந்து ஈக்குவேஷன் அப்படி எழுதுறது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இப்போ எவாலுவேட் பண்ணோம். இப்போ வந்து இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது 12 16 plus 3 is equal divided by 4 plus 12 plus 1 divided by 2 வந்து percentageல தான் இன்னும் இருக்கு is equal to 431.25. இப்போ இது வந்து ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 19 divided by 4% plus 13 divided by 2% equal to 43125. இப்போ வந்து இது வந்து பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 அப்படி பண்ணோம். அப்போ வந்து 19 டிவைடட் பை 4 into 100 ப்ளஸ் 13 டிவைடட் பை 2 into 100 equal to 43225. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். 19 டிவைடட் பை 400 ப்ளஸ் 12 டிவைடட் பை 13 டிவைடட் பை 200 equal to 431.25. இப்போ வந்து இதை கீழே வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா 19 ப்ளஸ் 13 டிவைடட் பை இங்கே வந்து எக்ஸ்ஐ பண்ணுவோமா, சாரி, வந்து இந்த எக்ஸ் வந்து ஒய், இங்கே வந்து எக்ஸ், இங்கே வந்து ஒய், இங்கே வந்து எக்ஸ், இங்கே வந்து ஒய், இங்கே எக்ஸ் ஒய், இங்கே வந்து எக்ஸ், இங்கே ஒய் divided by 400 equal to 43125. இப்போ 400 இந்த கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 19x plus 13y is equal to 431.25 into 400. இப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வந்து 19x plus 13y is equal to 1,72,500. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ வந்து நம்ம டெல் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு பிரித்து எழுதிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 1 19 13, இங்கே வந்து எக்ஸ் ஒய், இங்கே வந்து 8,600, இங்கே வந்து 1,72,500. இப்போ வந்து நம்ம இதுக்கு டெல் கண்டுபிடிச்சிக்கலாம். டெல் இஸ் ஈக்குவல் டு 1,113. ரெண்டையும் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணால் 13 மைனஸ் 19. இப்போ வந்து வேல்யூ வந்து 6 மைனஸ் 6. டெல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. இப்போ வந்து நம்ம டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல 8,600, 1,72,500, இங்கே வந்து 113. இப்போது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வந்து அதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வந்து 2,23,600 மைனஸ் இது அப்படியே தான் வரும். மல்டிப்ளை பண்ணால் 1,72,500. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வேல்யூ வந்து 51,100. இதான் வேல்யூ. இப்போ டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இது அப்படியே தான் இருக்கும். செகண்ட் வந்து 8,600, 1,72,500 செகண்ட் இருக்குது. இப்போ இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1,72,500. இப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வந்து 1,63,400. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வேல்யூ வந்து 9,100. டெல்டோட வேல்யூ வந்து 9,100. இப்போ வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ்
பை டெல். டெல் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 51,100 டிவைடட் பை, சாரி கேஸ், நான் இங்கே இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டரில் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 400 வரும். அப்போ வந்து டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணது மேலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அந்த விஷயத்தை மறந்துட்டேன். அப்போ வந்து இங்கே 26 வரும். இப்போ இங்கேயும் 26 தான் வரும். இந்த இடத்துலையும் 26, இந்த இடத்துலையும் 26. அப்போ வந்து இந்த இடத்துல 26னா 26, அப்போ வந்து வேல்யூ வந்து +7, இந்த இடத்துல 26. ஆனால் இதோட வேல்யூலாம் கரெக்டு தான். இந்த வேல்யூ கரெக்டு தான், கரெக்டாக தான் மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து 9,100 தான். இப்போ இங்கே வந்து 51,100 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு வேல்யூ வந்து 10. இதோட வேல்யூ வந்து 7,300. இப்போ வந்து y is equal to del y divided by del is equal to del y ஓட வேல்யூ வந்து 9,100 divided by 7. இதோட வேல்யூ வந்து 1,300. x is equal to 7,300, y is equal to 1,100, so 1,300. Some understand நினைக்கிறேன். Thank you for watching.